Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 9th standard Max bookல உள்ள chapter 1 set language ல உள்ள exercise 1.3 ல உள்ள third sum பார்க்கலாம். If u equal to a b c d e f g h வந்து கொடுத்திருக்காங்க. So a equal to b, d f h கொடுத்திருக்காங்க and b equal to a d e h கொடுத்திருக்காங்க. Find the following sets கண்டுபிடிக்கணும். So u கொடுத்துட்டாங்க, a கொடுத்திருக்காங்க, b கொடுத்திருக்காங்க. First subdivision நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a dash b dash a dash union b dash a dash intersect b dash a union b dash a intersect b dash a dash the whole dash b dash the whole dash. So இது கண்டுபிடிக்கலாமா எப்படின்ட்டு? First வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a dash. So a dash னா நமக்கு இப்போ உங்க பிக்சர் கொடுக்கல. So அதனால a dash க்கு ஃபார்முலா என்னன்னா u minus a. ஓகேவா? So u minus a. u ல வந்து இருக்க u ல வந்து a யோட எலிமெண்ட் எடுத்துட்டு மீதி உள்ளதா அவ்வளவு எழுதணும். இப்போ uங்கற செட்டை பார்க்கணும். a dash னா என்னது? u minus a. இப்போ நீங்க uங்கற செட்டை பார்க்கணும். அதுல a யோட எலிமெண்ட் u ல இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுறாங்க. ஓகேவா? சோ அப்போ இப்போ uங்கற செட்டை எடுத்தாச்சா? எடுத்துட்டு இப்போ அதுல a யோட எலிமெண்ட் இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் a வந்து a ல இருக்கா? இல்ல. சோ அப்போ a எழுதலாம். அடுத்தது b இருக்கு, எழுதக்கூடாது. c இல்ல, c எழுதலாம். அடுத்து d இருக்கு, எழுதக்கூடாது. e இல்ல, e எழுதலாம். f இருக்கு, g எழுதலாம். அடுத்தது h இருக்கு. சோ அதனால h எழுதக்கூடாது. இவ்வளவுதான். ac eg தான் வந்து நமக்கு ஆன்சர். இனி அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் b dash. b dashனா என்னன்னா u minus b. ஓகேவா? சோ uங்கற செட்டை எடுத்துக்கோங்க. அதுல வந்து b யோட எலிமெண்ட வந்து எடுத்து விட்டுட்டு மீதி எழுதணும். இதுல b யோட எலிமெண்ட் எதெல்லாம் இருக்கு? b யோட எலிமெண்ட் வந்து a. சோ a, அடுத்தது d, அடுத்தது e, h. இது அவ்வளத்தையும் எடுத்துட்டு மீதி இருக்கிறது அவ்வளத்தையும் நம்ம எழுதிட வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் வரும் b, c, f, g. ஓகேவா? இது அவ்வளவுதான் நமக்கு b dash, b, c, f, g. ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. a dash union b dash. a dash union b dashனா a dash நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? b dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் a தானே. அப்போ செட் ஆஃப் ஆல் a, அடுத்தது b எழுதலாம். அடுத்தது c, e, f, g. அவ்வளவுதான் a dash union b dash. ஓகேவா? இனி அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் a dash intersect b dash. a dash intersect b dashனா a dashக்கும் b dashக்கும் காமனா இருக்கிறது. சோ a dashக்கும் b dashக்கும் காமனா என்ன இருக்கு? c இருக்கு காமனா. அப்புறம் g இருக்கு. சோ அப்போ c, g. c, g. இனி அடுத்தது fifth subdivision a union b the whole dash. So a union b the whole dash கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு முன்னாடி a union b நமக்கு வேணும். a union b நமக்கு தெரிஞ்சாதான் a union b the whole dash வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் a union b கண்டுபிடிக்கலாமா? a union b equal to a union b னா a and b வந்து நம்ம சேர்த்து எழுதுறோம். நறுக்குல அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது a b d. சோ ஃபர்ஸ்ட் a, b வரும். அடுத்தது ab, அடுத்து d, அடுத்து ab, d, e, f, h. ஓகேவா? சோ அப்ப ab, e, அடுத்தது என்ன வரும்? அடுத்து ab, d, e. சோ d ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். d, e, அடுத்தது f, h. சோ நம்ம ஆல்பபெட் ஆர்டர்ல எழுதிடலாம். ab, இது வந்து d, e, f, g. ஓகேவா? சோ இனி அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a union b the whole dash. சோ அது இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? a union b the whole dash equal to என்ன எழுதணும்? u minus a union b the whole dash. ஓகேவா? சோ இப்போ இந்த a union b என்னது? a b d e f h. இது அவ்வளவு. இப்போ நம்ம u எடுக்கணும். சோ இந்த u ல இருந்து இத வந்து இந்த எலிமெண்ட்டை வந்து எடுத்து விட்டுறணும். இப்போ நம்ம இதுல பாருங்க a வந்து ஃபர்ஸ்ட் a, இந்த a வந்து u ன்னா இருக்கா? சோ இந்த a வந்து எதுல? a யூனியன் b ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. சோ அப்ப a எழுதக்கூடாது. அடுத்தது b வந்து இருக்கு, a யூனியன் b ல இருக்கு. c இல்ல. சோ அப்ப c எழுதலாம்.
ஓகேவா? ஸோ சி எழுதலாம். அடுத்தது வேற எது? சி. அடுத்த டி வந்து இருக்கு. டி வந்து ஏ யூனியன் பில இருக்கு. அடுத்து இ இருக்கு. அடுத்தது எஃப்பும் இருக்கு. அடுத்து ஜி இல்லை. ஸோ அப்போ ஜியும் வரும். ஸோ ஜியும் சியும் தான் இதுல வந்து ஏ யூனியன் பில இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ எதெல்லாம் எழுதுவோம்? சியும் எஃப்பும், சாரி சியும் ஜியும். இதை வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஓகேவா? இனி அடுத்தது A intersect B the whole dash. அடுத்த subdivision A intersect B the whole dash. So A intersect B the whole dash na first நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A intersect B வந்து கண்டுபிடிக்கணும். So A intersect B. A and B க்கு காமனா இருக்கிறது. So A and B க்கு காமனா இது இருக்கு பாருங்க. இப்போ என்ன இருக்கு? A and B ரெண்டுக்கும் காமனா A இல்ல, B இல்ல, D இருக்கு. So D இங்க இருக்கு, இங்க இருக்கு, H இருக்கு. So அப்ப D, H. A intersect B என்னது? D, H இருக்கா? அடுத்தது A intersect B the whole dash equal to U minus A intersect B U minus A intersect B. ஓகேவா? அடுத்தது equal to இப்போ Uங்கிற செட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூங்கிற செட்டை எடுத்துட்டு இதுல வந்து ஏ இன்டர்செக்ட் பி வந்து இருக்கான்னு பார்க்கணும். ஏ இன்டர்செக்ட் பி அது டி, ஹச். ஸோ டி, ஹச்சை எடுத்து விட்டுட்டு மீதி டியும் இந்த ஹச்சும் வந்து எங்க இருக்கு? ஏ இன்டர்செக்ட் பில இருக்கு. ஸோ அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எழுதிட வேண்டியதுதான். மீதி இருக்கிறது எதெல்லாம்? அப்போ ஏ, பி, சி, இ, எஃப், ஜி. இது அவ்வளவும் ஏ இன்டர்செக்ட் பி த ஹோல் டேஷ். ஓகேவா? இனி அடுத்த क्वेश्चन A dash the whole dash. So A dash the whole dash equal to A dash the whole dash na A dash நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நான் இருக்கா? A dash வந்து AC EG. ஓகேவா? சோ அப்ப A dash the whole dash na என்ன எழுதலாம்? U minus A dash. U minus A dash. சோ அப்ப U எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூ எடுத்துருக்குறோமா? அதில் வந்து ஏ டேஷ் வந்து நம்ம எடுத்து விடுறோம். ஏ டேஷ்ங்கும் போது என்ன இருக்குன்னா ஏசிஇஜி. ஸோ ஏ இருக்கான்னு பார்க்கணும். யூவில் ஏ இருக்கு. ஏ டேஷ்ல எவ்வளோ இருக்கு? ஏ. ஸோ இது வராது. அடுத்தது பி வந்து ஏ டேஷ்ல இல்லை, பி இல்லை. அடுத்து சி இருக்கு. ஸோ அப்போ பி வரும். ஓகேவா? ஸோ எது வராது? ஏ வராது. அடுத்தது சி வராது, இ வராது, ஜி வராது. ஸோ மீதி இருக்கிறது வரும். மீதி இருக்கிறது எதெல்லாம் பாருங்க? B, set of all B, D, F, H. So இப்போ இது வந்து என்ன பாருங்க? A dash the whole dash B, D, F, H. இது வந்து எதோட வேல்யூ பாருங்க? A யோட வேல்யூவா இருக்கும். B, D, F, H வந்து இருக்கு. So B, D, F, Hங்கிறது இந்த A யோட வேல்யூ தான் A dash the whole dashக்கு வரும். இது வந்து ஒரு ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A dash the whole dash equal to A. இது வந்து ஒரு ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So A dash the whole dash equal to A. அதே போல B dash the whole dash equal to B. So உங்களுக்கு எப்போவாவது இந்த சம் கேட்டிருந்தாங்கன்னா A dash the whole dash வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்க A யோட வேல்யூ ஆன்சரை வந்து எழுதிடலாம். அதே போல B dash the whole dash கேட்டிருந்தாங்கன்னா B யோட ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இனி அடுத்தது B dash the whole dash தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? B dash the whole dash தான் கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு நம்ம செய்து பார்க்கலாம். இது வந்து நம்ம B யோட ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ U minus B dash. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம U எடுத்துட்டோம். இப்போ B dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க? BCFG. B வந்து B யோட வேல்யூ வந்து Uல இருக்கு. ஸோ அப்போ இது வராது. அடுத்து C வராது, F வராது, G வராது. ஸோ BCFG இந்த ரெண்டுமே B dash இருக்கிறது. BCFG. ஸோ அதை சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கோம். மீதி இருக்கிறது அவ்வளோத்தை நம்ம எழுதிடலாமா? ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் A, D, E, H. ஸோ இப்போ இது வந்து ADEH வந்து ABல இருக்கா பாருங்க? ADEH தான் B. ஸோ நமக்கு வந்திருக்கிறதும் அதே தான். ஸோ அப்போ அந்த B dash the whole dash Bங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.
அடுத்த fourth question, let u equal to 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, a equal to 1, 3, 5, 7, b equal to 0, 2, 3, 5, 7. Find the following sets ன்னு கொடுத்திருக்காங்க. So இதுல first subdivision a dash, b dash, a dash union b dash, a dash intersect b dash, a union b dash, a intersect b dash, a dash the whole dash, b dash the whole dash. So இதை அவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். So first subdivision a dash கண்டுபிடிக்கலாம். So a dash நம்ம இது போன சம் பார்த்தோம் இல்லையா, அதே போல தான். So a dashனா நமக்கு ஃபார்முலா என்ன, u minus a. So அப்போ uங்கிற செட்டை எடுத்துக்கோங்க. இதுல வந்து a யோட எலிமெண்ட் எழுதக்கூடாது. So a யோட எலிமெண்ட்னா இது பாருங்க, இப்போ 0 வந்து a ல இல்ல. So அப்போ 0 வரும். 1 a ல இருக்கு வராது. 2 இல்ல 3 இருக்கு. So 3 வராது. 4 இல்ல 5 இருக்கு. 5 வராது. 7 இருக்கு. 1 3 5 7 1 3 5 7 போக மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் நம்ம எழுதிட வேண்டியதுதான். மீதி என்னதெல்லாம் இருக்கு பாருங்க, 0 2 4 6. இதான் வந்து நமக்கு a dash. ஓகேவா? இனி அடுத்தது நமக்கு என்ன செகண்ட் சப்டிவிஷன், b dash. b dash equal to, ஸோ அடுத்தது பாருங்க u எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ b யோட எலிமெண்ட்டை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ 0ங்கிறது b ல இருக்கு. ஸோ அப்போ 0 வராது. 1 வந்து b ல இல்லை. 2 b ல இருக்கு. 2 வராது. 3 b ல இருக்கு. 5 b ல இருக்கு. 7 b ல இருக்கு. அப்போ 0 2 3 5 7 0 2 3 5 7 போக மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் நம்ம எழுதிட வேண்டியதுதான். இதெல்லாம் பாருங்க 1 4 6 1 4 6. இதான் வந்து நமக்கு b dash. ஓகேவா? இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், a dash union b dash. ஸோ தேர்ட் ஒன் a dash union b dash. ஸோ இது ஈஸி தானே, a dashயும் b dashயும் நீங்க சேர்த்து எழுதிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ 0, அடுத்த 1 2 4 6. இதான் வந்து ஆன்சர். இனி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, a dash intersect b dash. ஸோ a dash intersect b dash. a dash intersect b dashனா a dash and b dashக்கு காமனா இது இருக்குன்னு பார்க்கணும். a dashக்கும் b dashக்கும் காமனா என்னது இருக்கு. ஸோ b dashனா இதுல வந்து ஃபார்முலா நம்ம எழுதல, அதாவது என்ன வரும், u minus b. b dashனா என்னது, u minus b. ஓகேவா? ஸோ அதை நான் எழுதல, நீங்க அதை எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, a dash intersect b dash. ரெண்டுக்கும் காமனா எது இருக்கு, 0 2 இல்ல 4 மட்டும்தான் இருக்கு. 4ம் 6ம் இருக்கு. சாரி, 4 6. ரெண்டுக்கும் காமனா 4 6 இருக்கு. இனி அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, a union b the whole dash. ஸோ a union b the whole dash equal to, a union b the whole dash equal to என்ன வரும், u minus a union b ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த a union b வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ a union b கண்டுபிடிச்சிடலாமா, a union b. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வந்து நீங்க எழுதலாம், போன சம்ல நம்ம அதை எழுதலாம். ஸோ இதில் வந்து வரும் பாருங்க, a union b the whole dash equal to u minus a union b. ஓகேவா? இதை எழுதிட்டு நம்ம a union b வந்து ரெண்டாவது கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ a union b வந்து என்ன வரும், a and b வந்து நம்ம சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். a and b தானே, அப்போ சேர்த்து எழுதும்போது 0 1 3 5 7. ஸோ இதை சேர்த்து எழுதிட்டோமா. இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், a union b dash தான் கண்டுபிடிக்கணும். ஸோ a union b dash equal to என்னது, u minus a union b இல்லையா. ஸோ u minus, ஸோ நம்ம இதை வந்து u minus a union b. இப்போ நம்ம uங்கிற செட்டை எடுங்க. uங்கிற செட்டில் வந்து, ஸோ இப்போ நம்ம இந்த uங்கிற செட்டை எடுத்துருக்குறோம். அதில் வந்து a union b இதெல்லாம் வருது பாருங்க, 0 1 3 5 7. 0 1 3 5 7 வந்து uல வருதா பாருங்க, 0 1 3 5 7. இது போக மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் நம்ம எழுதணும். ஸோ இது போக மீதி இருக்கிறது என்னெல்லாம் வரும் பாருங்க, 2 4 6. ஸோ 2 4 6 வரும். 2 ஓகே, ஆமாம் 2 4 6. ஸோ அப்போ செட் ஆஃப் ஆல் 2 4 6.
சாரி இதில் வந்து நமக்கு 2 வராது. நம்ம A யூனியன் Bல 2 விட்டுட்டோம் பாருங்க, இங்கே 2 வரும். ஸோ A யூனியன் B சேர்த்து எழுதும்போது 0 1 2 எழுதலை, சேர்ந்து தானே வரும். 2 3 5 7 வரும். ஸோ அப்போ 2 இங்கே வந்துடும். 1,2 வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்போ U மைனஸ் A யூனியன் Bன்னு சொல்லும்போது 0 1 2 வந்து வராது இதில் நமக்கு. 0 1 2 3 5 7 அது போக அப்போ மீதி இருந்து 4,6 மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ 4,6 மட்டும் தான் நமக்கு வரும். இவ்வளோதான். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A intersect B the whole dash. ஸோ 6th one A intersect B the whole dash. A intersect B the whole dash னா எப்படி எழுதுவோம் நம்ம? U minus A intersect B. ஸோ அப்போ A intersect B கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A and B க்கு காமனா இருக்கிறது. A and B க்கு வந்து காமனா இதெல்லாம் இருக்கு பாருங்க. நமக்கு 0 இல்ல 1, ஸோ 1 இல்ல 3, ஸோ 3 இருக்கு. ஸோ 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. அப்போ 3 5 7. ஓகேவா? ஸோ 3 5 7 வந்து காமனா இருக்கு. 3 5 7. அடுத்தது நமக்கு என்ன வேணும்? A intersect B the whole dash equal to U minus A intersect B. ஸோ இப்போ நமக்கு A intersect B வந்து என்ன வந்திருக்கு? 3 5 7. இந்த 3 5 7 வந்து Uல இருந்து நம்ம எடுத்து விட்டுறணும். 3 5 7. ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிட வேண்டியதான். மீதி என்ன இருக்கு? 0 1,2 0 1,2 அடுத்தது 2 4 6. ஓகேவா? 4,6. ஸோ இது அவ்வளோதான் A intersect B the whole dash. ஓகேவா? இனி அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A dash the whole dash இல்லையா? ஸோ A dash the whole dash 7th one A dash the whole dashங்கிறது வந்து நமக்கு A தான். ஸோ A தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ A dash the whole dashனா U minus A dash. ஓகேவா? ஸோ U minus A dash வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இப்போ U இருக்கு. நமக்கு A dash வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, 0 to 4 6. A dash வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 to 4 6. அதை வந்து இதில் எடுத்து விட்டுறணும். 0 to 4 6. அது போக மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் நம்ம இதில் ஆன்சரில் எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ 1 3 5 7 1 3 5 7 1 3 5 7. ஸோ இது வந்து நமக்கு A 1 3 5 7ங்கிறது வந்து A வந்திருக்கா? ஸோ A தான் வந்து நமக்கு 1 3 5 7. ஸோ அப்போ A dash the whole dash equal to A. ஸோ Aயாவும் வரும். ஓகேவா? அடுத்தது 8th one B dash the whole dash. B dash the whole dash வந்து நமக்கு B தான் வரும். ஸோ அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்போ U minus B dash U minus B dashங்கும்போது Uல பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம B dash என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 4 6 இல்லையா? ஸோ இந்த 1 4 6 வந்து Uல இருந்து நம்ம எடுத்து விட போறோம். 1 4 6 இதை எடுத்து விட்டுட்டோம்னா மீதி இதெல்லாம் இருக்கு. 0 2 3 0 2 3 அடுத்து 5 7. இது அவ்வளோதான் நமக்கு B dash the whole dash. ஸோ இப்போ 0 2 3 5 7 வந்து B இருக்கு பாருங்க. 0 2 3 5 7 இதான் வந்து நமக்கு B. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.